அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாடம் 5. வார்த்தை மற்றும் கிரியையில் வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையிலும் கிரியையின் மூலமாக வெளிப்படுகிறத நான் பார்க்கிறோம். சோ முதல் நாள் கேள்வி அப்போஸ்தலர் 3:1 முதல் 7 வரைக்கும். சோ பேதுரு மற்றும் யோவான் எருசலேமில் உள்ள ஆலயத்துல அலங்கார வாசலுக்கு போறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு திமிர்வாதக்காரன் அல்லது சப்பானியை சந்திக்கிறார்கள். சோ குணமடைய விரும்புகிறானா அந்த மனிதன், அவனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லோருக்கும் அறிவிக்கிறது. குணமானதுனாலே அந்த சாட்சியை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். சோ பேதுரு கூட்டத்தாரை மனம் திரும்ப துரிதப்படுத்துகிறார். அவர் என்ன வசனங்களை பயன்படுத்தினார் பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கணும். அடுத்தாப்புல அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கி கொள்கிறார். ஏசாயா ஊழியக்காரன் என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அவர் விளக்கி சொல்றதை பார்க்கணும். சோ அந்த பிச்சைக்காரன் அல்லது திமிர்வாதக்காரன் அவன் என்ன செய்யறான்னா, எருசலேம்ல ஆலயத்துல பல வாசல் இருக்கு. சோ அந்த ஒரு வாசல் தான் அலங்கார வாசல். இங்க லூக்கா அதை எழுதுவதற்கு காரணம் என்ன? லூக்கா என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர்களால் பல அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டன. சோ முன்னாடி நாம் பார்த்தோம், பல அற்புதங்கள் செய்யப்பட்டன. சோ அந்த அற்புதங்களில் ஒன்றை எடுத்து இங்கு அவர் தெளிவாக எழுதுகிறார். சோ அதுல 30 அற்புதம் நடந்திருக்கலாம், 50 அற்புதம் நடந்திருக்கலாம், 100 அற்புதம் நடந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் விளக்கமாக எழுதவில்லை. சோ இங்கு ஒரே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். சோ அவர் மருத்துவராக இருந்ததுனால இந்த அற்புதம் அவருக்கு மிக முக்கியமாக தோன்றியிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படி அவர் என்ன செய்றாரு, இதை அவர் எழுதுகிறார். சோ அதோடு கூட பேதுருவின் பிரசங்கத்தையும் ஒன்றை எழுதுகிறார். பெந்தேகோஸ்து நாள்ல பேதுரு பிரசங்கம் பண்றாரு, இங்கேயும் பிரசங்கம் பண்றாரு, பின்னாடி கொர்நேலி வீட்லயும் பிரசங்கம் பண்ணுவாரு. இப்படி ஒரு சில பிரசங்கங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ அப்போஸ்தலராகிய பவுல் பேசுகின்ற பல பிரசங்கங்கள் இருக்கு. ஒரு சில பிரசங்கங்கள் மூலமா எப்படி அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அதோடு கூட இந்த அற்புதம் அடைந்த பிறகு என்ன உண்டாகுது, அங்கு உபத்திரம் தொடங்குகிறது. சோ உபத்திரம் வருவதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த வசனம் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி, மோசேயின் பிரமாணத்தின்படி எல்லாமே நிறைவேறிடுச்சு. அதனால எருசலேம் ஆலயத்துல பலி இடுகின்றது காலையில தான் நடக்கும். அந்த வேளையில பேதுருவும் யோவானும் அங்கு செல்லவில்லை. அவங்க எப்ப போறாங்க, பிரேயர் டைம், ஜெப நேரத்திலே பங்கு பெறாங்க. சோ அவங்க பலி செலுத்துறதுல பங்கு பெறவில்லை. ஏன்னா பலி ஏற்கனவே நிறைவேறிச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதோடு கூட அவர் செய்த தியாக பலி நிறைவேறிவிட்டது. அதனால திரும்ப திரும்ப ஆட்டையோ அல்லது பறவைகளையோ பலியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யோவானோ அல்லது பின்னாடி பவுலோ அவங்க என்ன செய்யறதில்ல, பலியிடுவதற்கு செல்வது, ஜெபம் பண்ணுவதற்கும் அல்லது வேதத்தை வாசிப்பார்கள், அதை கேட்பதற்கும் அவர்கள் செல்வது உண்டு. அது மாதிரிதான் இங்கேயும் அவங்க செய்யறாங்க. சோ ஏன் அதை செய்யறாங்க, ஓய்வு நாள்ல முழுவதுமாக அவர்கள் அப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். சோ பின்னாடி பவுல் படிக்கும் பொழுது பவுல் எந்தெந்த பட்டணத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் அங்கு யூத ஜெப ஆலயங்கள்ல போய் பிரசங்கித்தார் சொன்ன பார்ப்போம். ஏன் யூத ஆலயத்துக்கு போறாங்க, அங்கு புதிய உறவுகளை உண்டாக்க, புதிய கனெக்ஷன்ஸ். சோ அந்த கனெக்ஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆண்டவருடைய நற்செய்தியை போதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நற்செய்தியை போதிப்பதனால ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே ஒரு நோக்கத்தோடு தான் இங்கும் தேவாலயத்திற்கு செல்கிறார்கள். சோ அந்த தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு அலங்கார வாசல் என்று சொல்லப்படும். சோ அங்க பல வாசல்கள் இருந்தது. இதில் ஒரு பிரத்யேகமான வாசல் என்னன்னா அலங்கார வாசல். சோ அது ஏன் அலங்கார வாசல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது கிட்டத்தட்ட 75 அடி உயரமா இருந்தது.
75 அடி உயரம் தான் பாருங்க, எவ்வளவு பெரிய வாசலா இருந்தது. சோ அது வந்து கொரிந்து பட்டணத்தில் பித்தளையினாலே உருவாக்கப்பட்ட 2 கதவுகள் கொண்ட ஒரு வாசல். சோ 75 அடி உயரம்னா பாருங்க, நம்ம நம்ம வீடுகள்லாம் 10, 12 அடி உயரம் தான். சோ அப்ப 7 மாடி உயரத்திற்குரிய பெரிய அலங்கார வாசல். சோ அந்த அலங்கார வாசல் வந்து ஒரு முக்கியமான வாசல். அது வழியா அந்த அலங்கார வாசல பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த வாசல் வழியா உள்ளே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பார். சோ ஆனாலும் அந்த அலங்கார வாசல்ல அதிகமான மக்கள் வருவதனாலே, அதிகமான மக்கள் அங்க பிச்சை எடுக்கவும் செய்தார். சோ பிச்சை எடுத்தார்கள்லாம் அவங்க நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபேன்சி காம்படிஷன்ல மாரி இருக்க மாட்டாங்க. கிழிந்து போன ஆடைகள் அல்லது அழுக்கான ஆடைகள் அதை போட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த அலங்கார வாசலுக்கும் இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஒரு பொருத்தம் இல்லாமல் போயிற்று. சோ அந்த வாசல பார்க்கும்போது அலங்காரமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. ஆனா அங்கு நின்று பிச்சை வாங்கி கொண்டிருந்த மக்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? பரிதாபமா இருக்கும். சோ இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலயும் நம்ம காண்கின்ற ஒரு காரியம். சோ அதுல வந்து என்ன பார்க்கிறோம்? பிறவியின் இருந்தே ஒரு மனிதன் ஊனமாக இருக்கிறான். பிறவிலிருந்து ஒருத்தன் ஊனமா இருந்தானா, அவன் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை. இந்த காலங்கள்ல நமக்கு வீல் சேர் உண்டு, இல்ல கேலிப்பர்ஸ் உண்டு. சோ இதை பயன்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த காலங்களிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகளே இல்லை. சோ இந்த நாட்களில் கூட பல பட்டணங்கள்ல, பல கிராமங்கள்ல உள்ள ஊனமுற்றவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறது. அவர் ஒரு மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையா இருக்கும். சோ அவனுக்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. சோ எப்படியோ இருக்கிற காலம் வரைக்கும் ஏதோ பிச்சை எடுத்து நமக்கு கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஏதோ வாழ்க்கையை கடத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கு வருகிறார். அவர்கள் வாழ்க்கை சீரமையும் என்ற எண்ணமோ அல்லது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்போ இருந்ததாக தெரியவில்லை. ஏதோ காலத்தை கடத்த வேண்டும். சோ அங்க வந்து பணக்காரர்கள் என்ன செய்வாங்க, தர்மம் செய்வார். சோ இன்றைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில இடங்களிலே ஆவிக்குரிய இடம் என்று சொல்லுகிற இடங்களிலே என்ன செய்வாங்க, மக்கள் உள்ள போகிறவர்கள் அல்ல வெளியே வருகிறவர் என்ன செய்வாங்க, பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பது உண்டு. இதே வழக்கம் தான் அப்பவும் காணும். சோ யூதர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்லது என்று சொல்லி யோசித்தார்கள். சோ இந்த 2 யோவானும் பேதுருவும் போய் இந்த பிச்சைக்காரனை உற்று பார்க்கிறார். சோ அந்த உற்று பார்த்ததும் அந்த பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்திருக்கும்? உயர்ந்திருக்கும். ஆஹா! சோ அங்கிருந்த 10, 15 பிச்சைக்காரர் மத்தியில இவனை மட்டும் அவர்கள் உற்று பார்க்கிறார். சோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். சரி, இவங்க என்ன செய்ய போறாங்க? நமக்கு நிறைய காசு கொடுக்க போறாங்க. சோ அதனால ஒருத்தர் அவருடைய என்னது கண் கண் கடாட்சியம் பெற்றார் என்று சொல்லி அவன் யோசிச்சு, சோ இது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு. சோ அவனுக்கு வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படி பலர் உற்று நோக்கவே மாட்டாங்க. பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் பார்ப்பதற்கு அருவருப்பா இருக்கும் அல்லது பார்ப்பதற்கு சங்கடமா இருக்கும். சோ அதனால என்ன செய்வாங்க, பொதுவா பணத்தை கொடுத்து விட்டு ஓடி விடுவாங்க. ஆனா இவர்கள் உற்று பார்க்கிறார்கள். சோ இந்த உற்று பார்க்கிறது வந்து என்ன நினைச்சோம், ஒருவேளை அதிகமான பணம் கிடைக்கும், இல்ல அதிகமாக சில்லறை காசுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அவர் நினைச்சான். சோ தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை நீட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா பேதுரு கிட்ட என்ன இல்லை, நாணயங்கள் இல்லை. நேற்று தான் ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதுல என்ன போட்டுருக்கீங்கன்னா, பீகார்ல ஒரு பட்டணத்துல ஒரு பிச்சைக்காரன் 30 ஆண்டுகளா பிச்சை எடுக்கிறான். அதாவது 10 வயதுல அவங்க அப்பா இறந்து போனார். அதனால ரயில்வே ஸ்டேஷன்லயே பிச்சை எடுத்து, சோ இப்ப பிச்சை எடுக்கும்போது என்ன சொல்றான்னா, உங்கள்ட்ட சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல, கூகுள் பேல எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் விளம்பரம். சோ இந்த மாதிரி ஒருவேளை இவர் அன் அன்றைக்கு இருந்த அந்த பிச்சைக்காரன் கூகுள் பேன்னு அவனுக்கு தெரியாது. சோ அது போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ என்னதான் கொடுக்க போறாரு, எப்படிதான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு
ஒரு எண்ண ஓட்டம் அந்த பிச்சைக்கார மனதில் ஓடி இருக்கும். சோ நாணயங்கள் நான் என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன செய்யணும், நீ எழுந்து நடன்னு. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்குள்ள உறவு, நெருக்கமான உறவு, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாகிய பேதுரு. சோ ஆண்டவர் என்ன செய்றாரு, தன்னுடைய அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? அவர் கிருபைகளையும் கிருபாவரங்களையும் வல்லமையையும் எதுக்காக கொடுக்கிறார்? இவர்கள் சென்று அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். சோ இங்க என்ன செய்றாரு, ஆண்டவர் அவருடைய நாமத்தை பயன்படுத்த பேதுருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். நான் 10 கற்பனையில ஒரு கற்பனை என்ன செய்யுது, என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த உணர்வோடு அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். சோ யூதர்கள் யெகோவா தேவனுடைய நாமத்தை முழுமையா உச்சரிக்க மாட்டாங்க. சோ பயப்படுவாங்க. அதே போல அந்த எழுதுகிறவர் யெகோவா என்று ஒரு முறை அந்த தோள்களின் மேல் எழுதும் பொழுது அந்த மைய தொட்டு எழுதுவாங்க. அதை யெகோவா என்ற பெயர் எழுதி முடித்தவுடன் அந்த பேனாவை உடைத்து விடுவார். யெகோவா என்ற பெயரை எழுதின அந்த பேனாவை கொண்டு மற்ற வார்த்தைகளை எழுதக்கூடாது. அப்படி அவர்கள் பயபக்தியாய் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்தார். சோ இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். சோ அவன் என்ன செய்வான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய், எழுந்து உடனே நட. சோ அவனுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அவன் பணம் கொடுத்திருந்தா ஒருவேளை ஒரு நேர ஆகாரம் தான். சோ ஆகாரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். சோ என்ன பார்க்கணும், இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது வெள்ளியும் பொண்ணும் நிறைய சபைகள்ல விசேஷமா பல பெரிய சபைகள்ல பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் என்ன இருக்கு, வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற வல்லமை இல்லை. சோ அது அலங்கார சபைகளா, அன்றைக்கு அலங்கார வாசலா இருந்தது போல இன்று அலங்கார சபை. ஒருவேளை நம்ம ஐரோப்பா கட்டணத்துக்கு போனோம்னா பெரிய பெரிய சபைகள், அல்லது கோவாக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சஸ் மிகவும் அலங்காரமா இருக்கு. அங்க இருக்கிற பொண்ணு எருசலேம் போனீங்கன்னா ஒரு சில சபைகள்ல பொண்ணுனாலே பல காரியங்கள் செய்து வச்சு. சோ இதெல்லாம் இருக்கு. சோ அன்று பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு சபைகள் என்ன சொல்லுது, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இருக்கு. ஆனா ஆண்டவருடைய நாமம், அந்த தெய்வீக உறவு இல்லை, ஆண்டோடு கூட உள்ள உறவு இல்லை. சோ அதனாலே ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டார். சோ ஆண்டவர் கொடுக்கின்ற அதிகாரம் அவரிடத்திலே இல்லை. சோ அதனால என்ன ஆகுது, இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவது குறைவாக காணும். சோ அது ஆறுதல் சேர்ப்பது அல்லது வலியை துன்பத்தையும் குறைப்பது நமது ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். சோ இதை நம்ம எப்பொழுதுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யலாம், அடையாளம் செய்யலாம். அதோடு கூட ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். சோ அதனாலதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் மிஷனரிஸ், லெப்ரசி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, ஒருவேளை லெப்ரசி அதாவது தொழுநோயினால் பாதிக்கப்படுவர்கள் குணமடையவில்லை, ஆனால் அவர்களுக்கு பணி செய்தார், அவருடைய வலியை குறைத்தார், அவருடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்தார். இதுதான் திருச்சபையின் பணியாக. வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஏன்ல அதையெல்லாம் பயன்படுத்துகிறார். எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நன்மைக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். சோ இங்க என்ன பார்க்கிறோம், பேதுரு விசுவாச வரமும், பேதுருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாச வரம் இருந்தது. நான் 1 Corinthians 12:9 நான் பார்க்கும்போது ஆவியின் வரங்களை பார்க்கிறேன். ஆவியின் வரங்களிலே ஒன்று
விசுவாசம் எனும் வரம். சோ அந்த விசுவாசம் வரம் செயல்படுது. அந்த மனிதனை உற்று நோக்கிறார்கள். எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொல்கிறார்கள். சோ அவனை பிடித்து தூக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து உடனே நட. சோ அவளுக்கு இருந்த விசுவாசம், அவளுக்கு இருந்த தைரியம், அது பப்ளிக்கா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதை செய்கிறார்கள். சோ ஒருவேளை அந்த பிச்சைக்காரனை யாரும் தொற்றுக்க மாட்டாங்க, அழுக்காக இருந்திருக்கும். ஆனால் இங்கு ஆவியானவர் சொல்றாரு, அவன் எழுந்து நடக்க முடியும், என்ன செய்ய, அவனை தூக்கி விடுன்னு சொல்றார். சோ அந்த விசுவாச வரத்தை ஆவியானவர் வழி நடத்தும்படி அவர் என்ன செய்யலாம், செயல். சோ லூக்கா இதை மருத்துவ நிபுணராக பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு, அவனுடைய சூம்பி போன கால்கள், அவனுடைய கைகள் திடீர்னு பலனடை, அது ஒரு நொடியில உண்டாகும். சோ டாக்டராக லூக்கா அதை பார்க்கும் பொழுது மின்சாரம் பாய்ந்தது போல திடீரென ஒரு வல்லமை அவனுக்குள்ளே பாய்கிறது. அவனுடைய கால்கள் கைகள் பலன்படுகிறது. அவனால் எழுந்து நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, குதிக்க முடிகிறது. அவனால் பேசி புகழ முடிகிறது. இது ஆண்டவர் செய்கின்ற அற்புதம். சோ அற்புதம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு இது ஒரு லேசான காரியம். ஏன்னா ஆண்டவர் தான் உலகத்தை சிருஷ்டித்தார். எல்லா செல்ஸ், எல்லா உறுப்புகள், எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்தவர் ஆண்டு. அதனால எந்த எலும்பை எப்படி சீரமைக்க வேண்டும், எந்த நரம்புகளை எப்படி சீரமைக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே கூட இருந்தார். அதனால பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும், மீண்டும் உயிர் அற்ற உடல் உறுப்புகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். அதான் நீங்க பார்க்கணும். இது சாதாரண வல்லமை இல்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிரை கொடுக்கின்ற வல்லமை, ஜீவனை கொடுக்கின்ற வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இது மனிதனுடைய வல்லமை அல்ல, உலக பிரகாரமான வல்லமை அல்ல, அல்ல மருத்துவ மருந்துகளினால் உண்டான வல்லமை அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரினால் உண்டான ஒரு வல்லமை, ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். சோ உடனே அந்த முடவன் என்ன செய்யறான்னா 3 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக உடனடியாக குணப்படுத்துதலை பயன்படுத்துகிறார். அவனுக்கு சுகமாயிருச்சு. சுகமானது என்ன செய்யறான், அவன் எழுந்து குதித்து ஓடி சென்றான். என்ன செய்யறான், ஆண்டவர் பலன் கொடுத்துட்டார். அந்த பலனை வச்சுட்டு சும்மா இருக்கு. என்ன செய்யணும், அதை பயன்படுத்துவது. அதை எப்படி பயன்படுத்துறான், அவன் குதித்து பயன்படுத்துகிறான். இவ்வளவு நாட்கள் நடக்காமல் இருந்தது. எத்தனையோ பிள்ளைகள் அந்த படி வழியாக அலங்கா வாசல்ல அவர்கள் குதித்து நடந்து செல்வதை பார்த்திருப்பான். அப்பெல்லாம் யோசித்திருப்பான், என்னால் அப்படி பண்ண முடியவில்லையே. மனிதர்கள் நடந்து செல்வதை பார்த்திருப்பான். அப்பெல்லாம் யோசித்திருப்பான், என்னால் இப்படி நடக்க முடியவில்லையே. சோ இப்ப என்ன கிடைக்குது, ஒரு வல்லமை கிடைக்குது. அவனுடைய சரீரம் சீராகிறது. அவனைச்சரா எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது பலன், சுகம், ஆரோக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா ரிசோர்ஸும் ஆண்டவருடைய மகிமைக்காக. சோ அதை அவன் தெளிவா புரிந்து கொண்டான். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, இதுக்காக அவருடைய மகிமைக்காக. சோ என் மேல் பரிதாபப்பட்டு தான் கொடுத்தாரா, பரிதாபப்பட்டு தான் கொடுத்தார். ஆனால் அதை ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். பரிதாபப்பட்டு மட்டும் குடிக்கவில்லை, இறக்கப்பட்டு மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். சோ அதனால இதை நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது ஆண்டவருடைய மகிமைக்காக. அதுதான் சீஷர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பா இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யனா, அவன் தேவனை வணங்கவும் தொழுது கொள்ளவும் துதிக்கவும் தொடங்கினான். என்ன செய்யறான், தேவனுக்கு மகிமை. சோ பேதுருக்கும் யோவானுக்கு மகிமை. யாருக்கு மகிமை, ஆண்டவரா, ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அவன் சுகம் கிடைச்சு. பேதுரு நாமத்தினாலேயோ யோவான் நாமத்தினாலோ சுகம் கிடைக்கவில்லை. சோ அதனால மகிமையும் கனமும் யாருக்குரியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு.
அதனால அவன் நினைச்சுன்னா ஆண்டவருக்கு மகிமை. நிறைய பேர் நினைச்சா மனிதருக்கு மகிமை கொடுக்கும். இவர் ஜெபம் பண்ணதுனாலதான் அப்படி ஆச்சு. இவர் எங்களுக்காக கையை நீட்டி எங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, கையை வச்சு ஜெபம் அதனால ஆச்சு. ஆனா என்ன, எப்படி நடந்தது? ஆண்டவருடைய வல்லமை. கர்த்தர் தம்முடைய மகிமையை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. தேவனுக்குரிய மகிமையை மனிதன் திருடக்கூடாது. ஆண்டவருக்குரிய மகிமை ஆண்டவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்குரிய மகிமையை மனிதர்களுக்கு கொடுக்க கூடாது. சரியாச்சு. மூன்றாவது என்ன செய்யலாம்? அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து கொண்டார். ஒருவேளை அந்த திருச்சபை எருசலேம் பட்டணத்தில் இருந்த சபையோடு கூட அவன் என்ன செய்யலாம்? அங்கத்தினராக மாறுகிறார். அப்போஸ்தலர்கள் சேர்ந்து கொண்டார். ஒருவேளை அவன் குடும்பத்தோட போய் சேரலாம். ஒருவேளை குடும்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது குடும்பத்தினரோட ஏன் சேரலன்னு சொல்லி என்ன பார்க்கலாம்? அவன் அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டார். அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டு அவன் ஆலயத்தை பிரவேசிக்கிறான். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆச்சரியமான காரியத்துல என்ன செய்யல? சரி, ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அவங்க என்ன செய்யல? சரி, உடனே திரும்பி வந்து நம்ம பெருசா கொண்டாடலாம்னு யோசிக்கல. அவங்க என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்குள்ளதான் போறாங்க. ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருந்தவங்க அற்புதத்தை செய்யறாங்க. அற்புதம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ள போறாங்க. இந்த முடவனும் நடந்து உள்ளே செல்கிறதை பார்க்கிறோம். அவன் என்ன சொன்னான்? அவன் வந்து பிறப்பில் இருந்தே ஊனமுற்றவன். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 40 வயது. ஏற்கனவே 38 வயது உள்ள ஒருவன் முடவனா இருந்தவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார். இங்கே என்னது? 40 வயது. 40 வயது என்று சொல்லும் பொழுது இந்த காலங்கள்ல 3/2 பகுதி முடிந்த வயது. மோர் தென் மிடில் ஏஜ் எல்லாம் தாண்டி போயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மறுவாள். அது வந்து 40 வயது என்று சொல்லும் பொழுது நார்மலா இருக்கிறவங்க, சாதாரணமா இருக்கிறவர்கள் சுகவீனம் அடைகிற காலம். அது வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? 40க்கு மேல ஆயிடுச்சுன்னா சுகவீனம் அடைகிற காலம். அப்ப இவனுடைய முற்றிலும் பலவீனமான இடத்துல இருந்து ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இது முக்கியமான காரியம் என்னன்னா, அவன் அந்த வாசலிலே பல ஆண்டுகளாக உட்கார்ந்து ஒரு 5 வயசு 6 வயசா இருக்கலாம், இல்ல 10 வயசுல இருந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இல்ல 20 வயசுல இருந்து உட்கார்ந்து இருக்கலாம். 20 வயசுல இருந்து உட்கார்ந்தா கூட 20 வருடமாக அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்கு பல முறை வந்தார். ஆனால் இவனுக்கு சுகம் கொடுக்கவில்லை. அதே போல அந்த குளத்திரண்டையில் இருந்த எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அந்த 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் சுகம் கொடுத்தார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதன் காலத்திலே செயல்படுத்துகிறது. அந்த பணியை யார் விட்டு வைத்தார்? பேதுரு யோவானு பின்பாக செய்வார். ஒருவேளை ஆண்டவரே அதை செஞ்சிருந்தான்னா 37 வயசுலயே அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? சுகமாய். அப்படி இது நம்முடைய கணக்கு. ஆண்டவருடைய கணக்கு என்ன? அவன் 40 வயது ஆன பிறகு பேதுரு யோவான் மூலமா தான் சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்தார். ஆண்டவருடைய நேரத்தையும் காலத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்வோம்? அவசரப்படும். ஒருவேளை அந்த மனிதனை யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து திரும்ப வந்தாரு, அவர் நேரடியா வரும்போது எனக்கு சுகம் கிடைக்கல. இப்ப என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் கிடைத்தது. இதுல என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை காட்டி பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் பேதுரு யோவான் என்ன செய்யறான்? பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து நேரடியாக அங்கு அவன் சுகம் கொடுத்திருக்கலாம். சுகம் கொடுக்க கூடாது, சுகம் கொடுக்க முடியாது என்று கொடுத்திருக்கலாம். ஆனா கொடுக்கவில்லை. ஆனா இப்பொழுது ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பயன்படுத்துகிறார். அதனால மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை. இவங்க சுயத்தினாலையும் இவங்க பலத்தினாலும் அவங்க செய்யல. அது அந்தந்த காலங்கள்ல ஆண்டவர் செய்யும். இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பேதுரு என்ன செய்றாங்க? அவங்க பேதுட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாம்.
அப்ப பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. சோ ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்தெடுத்ததற்கு ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியா. சோ அவங்கள சும்மா ஆசீர்வாதத்தோடு அவங்க ஒரு வல்லமையுள்ள தேசமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. அந்த தேசத்தை தெரிந்து கொண்டது, அந்த மக்களை தெரிந்து கொண்டது ஒரே நோக்கம், மேசியா உலக இரட்சகர் அவர்கள் மூலமாக வெளிப்படும். இத இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று நினைத்ததும் அவர்கள் அதை பெருமை பாராட்டி. அவங்க எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதை அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அதற்கு பதிலாக என்ன நினைச்சாங்க? நாங்க தான் உயர்ந்தவர்கள், ஆண்டவரால் உடன்படிக்கையோ செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமையா இருந்தார்களே ஒழிய இந்த நோக்கத்தை அறியவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அந்த ஊழியக்காரன் என்று சொல்றது, இந்த சர்வன்ட் ப்ராஃபஸின்னு சொல்லி அதாவது ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனம். அது யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகள் படுவார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி துயரத்தை அனுபவிப்பார் என்பதை எல்லாம் தெளிவாக ஏசாயா 53ல பார்க்கிறோம். இந்த ஊழியக்காரனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தாலும் அந்த ஊழியக்காரனும் தாவீதின் குமாரனாய் இருப்பான் என்பதை அவர்கள் அறியவில்லை. அந்த தாவீதின் குமாரன் ஊழியக்காரனாக, மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக, இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வருவார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்றா பேதுரு? என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்யல? சரியான காரியத்தை செய்யவில்லை. மேசியா உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டார். நீங்க என்ன செய்தீங்க? பிலாத்து முன்பாக போய் என்ன செய்றீங்க? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதி என்று சொன்னால் லார்ட் ஆஃப் லைஃப், எல்லா ஜீவனுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஜீவனை எடுக்கும்படியாக, அவருடைய ஜீவனை பறிக்கும்படியாக பிலாத்து முன்பாக நீங்க என்ன செய்தீங்க? அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கோஷமிட்டீர்கள். அது நடந்து சில நாட்கள் தான் ஆகிறது. தைரியமாக பேதுரு பிரசங்கிக்கிறார். ஒரு வேலைக்கார பெண் நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாய் என்று சொன்னதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவன் இன்னைக்கு என்ன செய்யறான்? தைரியமாய் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னது நீங்க தான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இதற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக என்று தெளிவுபடுத்துகிறார். நீங்க அதை என்ன செஞ்சீங்க? செய்தீர்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபாக்கனையில் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை அவர் தெளிவாக சொல்றார். ஊழியக்காரனை சித்திரவாதை செய்து நீங்க என்ன செய்தீங்க? தூக்கிலிட்டு. மேசியா ஒரு தோல்வியுற்றவர் என்று சொல்லி நீங்க யோசித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தமானவர், அவர் மேசியா, அவருடைய ஊழியக்காரர். 40 முறை அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவாவின் ஊழியக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். யூத கும்பலின் தேர்வு வினோதமானது. ஏன்னா யாரை தெரிந்து கொண்டார்கள்? கொலைகாரனை தெரிந்து கொண்டார்கள். பரபாஸ் என்ற கொலைகாரனை தெரிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை நிராகரித்தார். அதை பேதுரு நினைவுபடுத்த 70-80 நாட்கள் முன்னாடி நீங்க இதைதான் செஞ்சீங்க. ஜீவாதிபதியை நிராகரித்து விட்டு நீங்க என்ன செஞ்ச? ஒரு கொலைகாரனை தெரிந்து கொண்டீர்கள். பெந்தேகோஸ்து நாளிலே என்ன செய்யலாம்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எப்படி பேதுரு பிரசங்கித்தாரோ அதே போல இங்கேயும் என்ன சொல்றாரு?
மனம் திரும்படியாய் மக்களை அழைத்தார். ஸோ அப்போஸ்தலர் 2:38, 3:19 ஸோ மனம் திரும்புதல் என்பதுதான் நற்செய்தியின் முதல் வார்த்தை. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. யோவான் ஸ்நானன் எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்? மனம் திரும்புங்கள். ஸோ மனம் திரும்புதல் தான் நற்செய்தியின் முதல் வார்த்தையாக இருக்கு. ஸோ அந்த நற்செய்தி என்ன செய்யணும்? தைரியமாக சொல்ல, மனம் திரும்ப வேண்டும். ஸோ மனம் திரும்ப சொல்றார். சொல்லிட்டு அதோடு பேதுருவின் நோக்கம் அவர்களை வருத்தப்படுத்துவது, மாறாக மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள். அவர்களுக்கு குற்ற உணர்வை உண்டாக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லவில்லை, அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். ஸோ நம்முடைய நோக்கம் என்ன? மனம் திரும்புகிறீர்கள் என்று சொல்லும்போது அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்காக நாம் செய்யவில்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பின் நிமித்தமாக, கரிசனையின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும். சோ பேதுரு பிரசங்கம் பண்ணினது ஒரு அன்பினால், கருணையினால், இரக்கத்தினால், அவர்கள் மேல் உள்ள அக்கறையினால், அவருடைய நன்மைகளுக்காக அவர்களை மனம் திரும்ப சொல்லிட்டார். ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குவது நோக்கம் அல்ல. அவர்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலே திரும்பும் பொழுதுதான் அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை வேணும் எங்க செய்யணும்? தேவனை நோக்கி திரும்ப. தேவனை நோக்கி திரும்பணும்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய சிருஷ்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துக்குள்ளே ஒருவர் இருந்தால் என்னதுன்னா புதிய சிருஷ்டியாயிருக்க, பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாய். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் அவசியம். இயேசுவின் மேல் விசுவாசம் அவசியமா இருக்கிறது. அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கும், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். அல்லது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அந்த காலங்களில என்ன செய்வாங்க? மையினால் எழுதுவாங்க, அதை ஒரு ஈர துணியினால துடைத்தால் அதெல்லாம் அழிந்து போய்விடும். சோ இந்த காலத்துலதான் என்ன செய்யறாங்க? பெர்மனன்ட் இங்க் மார்க்கர்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த காலங்கள்ல கிடையாது. சோ நம்ம பிளாக் போர்ட்ல சாக்பீஸ் வச்சு எழுதினாலும் அல்லது ஒயிட் போர்ட்ல மற்ற பேனா வைத்து எழுதினாலும் அந்த துணியை வைத்து அழிக்கும் பொழுது அது மறைந்து போய். சோ அதே போலதான் இங்கேயும் சொல்றேன், உன்னுடைய பாவம் என்ன செய்யும்? பிளாட்டர்ட் ஆகும், அது அழிக்கப்பட்டு விடும். சோ அதை ஈர துணியால் பதிவுகளை துடைக்க முடியுமே, அதே போல ஆகும். நீங்க மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால், இந்த ஜீவாதிபதியை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். சோ அதோடு கூட அவரு இன்னொரு காரியத்தை சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? நீங்கள் என்ன செய்றீங்க? நியாய பிரமாணத்தை கற்று அறிந்திருக்கிறீர்கள். நியாய பிரமாணம் புத்தகமாகிய உபாகமம் 18:15-19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பார். அப்ப தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அவர் மனிதனாக வருவார் என்று மோசே சொல்லி உங்கள் மத்தியிலிருந்தா எழுப்பும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட யூத தேசத்தில் இருந்தால் எழுப்புவார். ஆபிரகாம் சந்தியில தான் அவர் பிறப்பார், தாவீதின் குமாரனாக இருப்பார். அததான் நடந்தது. அந்த தீர்க்கதரிசி யார்? அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தார். கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒன்று ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். 3 பேருக்கு அபிஷேகம். இந்த 3ஐயும் உடையவர் தான் இயேசு. உலகத்துல தீர்க்கதரிசி என்னவா இருக்க முடியாது? ராஜாவா. ராஜா என்ன இருக்க முடியாது? தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. ராஜா என்ன செய்ய முடியாது? ஆசாரியனா. ஆனால் இந்த 3ஐயும் பெற்றவர் தான் ஆண்டவராய் இயேசு. அதனால இங்க பேதுரு நினைவுபடுத்த அவர் என்ன செய்யறார்? தன்னையே பலியாக கொடுத்து
ரத்தத்தை எடுத்து பிதாவாக்கிய தேவனுடைய சந்திரத்தில் பிரவேசிக்கிறார். ஒரு பக்கம் அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் ஆசாரியனார், அவர் ராஜாவா இருக்கிறார், ஆண்டவரா இருக்கிறார். அதோடு கூட இங்க தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். சோ இன்னொரு காரியத்தையும் இங்கு பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக அவருக்கு சொல்றதை நான் பார்க்கிறோம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா இருக்கிறதுனாலே அவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கீழ்ப்படியாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். சோ அவருடைய தீர்க்க தரிசன வசனத்தை யார் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார். சோ அதோடு கூட என்ன செய்றாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பேதுரு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமன் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும், அனைத்து ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், அனைத்து தேசங்களும் கலாச்சாரம் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம். சோ ஆபிரகாம் சந்ததியின் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் ஆசீர்வதிக்கப்படும். அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு. சோ இந்த ஆசீர்வாதம் உலகளாவிய எல்லா கலாச்சாரத்தையும் கடந்து, தேசங்களை கடந்து, பாஷையிலே கடந்து போகின்ற ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. சோ அதனால பேதுரு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு விலக வேண்டும். அவிசுவாசம் என்னும் அக்கிரமம். சோ நியாயப்பிரமாணத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளாத ஒரு அக்கிரமம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ஒரு அக்கிரமம், எல்லா அக்கிரமங்களிலிருந்து விலகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த சம்பவத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்? சோ ஆண்டவர் பேதுரு யோவான் மூலமா அற்புதத்தை செய்கிறார். இதுல 3 வகையான கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட், காரியங்களை நடப்பிக்கின்றவர்கள், people who make things happen. அது பேதுரு யோவான். சோ people who watch things happen. சோ காரியங்கள் நடப்பதை என்ன செய்யறாங்க? வேடிக்கை பார்ப்பவர் அல்லது பார்வையாளர். சோ மூன்றாவது ஒரு சில கூட்டம் இருக்காங்க, they wonder how things happen. சோ இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி வியந்து போகிறார். சோ இன்றைக்கும் உலகத்திலே 3 விதமான மக்கள். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பேதுரு யோவான் அவர் என்ன செய்றாங்க? காரியங்களை நடப்பிக்கிற மக்களாய் இருந்தார். ஆண்டவருடைய வல்லமை பெற்றிருந்தார்கள், ஆண்டவருடைய பிரதிநிதியாய் இருந்தார்கள், ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய் இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனாலே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார், அற்புதங்களையும் செய்தார். சோ இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சோ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். சோ ஒருவேளை நம்ம என்ன முடியுங்களா? பார்வையாளர்களா இருக்கலாம். அது பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆலயத்துக்கு வந்த, ஆராதனை செய்ய வந்த மக்கள். சோ அங்கு பிச்சைக்காரர்கள் ஒரு கூட்டமா இருந்தாங்க. சோ பரிசேயர் சதுசேயர் எப்பொழுதும் ஆலயத்துல இருப்பாங்க. யாராவது 2, 3 பேர் அங்க இருப்பாங்க. சோ அவர்களும் அங்க இருந்தாங்க. சோ வழிபோக்கர் இருந்திருப்பாங்க. சோ டூரிஸ்ட். சோ அங்கு வந்து அந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்த மக்கள் இருந்திருப்பாங்க. சோ இப்படி பலர் அந்த கூட்டத்துல அவங்களாம் என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒரு காரியம் நடப்பதை பார்க்கிறார்கள். அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு சிந்திக்காமல் அதை பார்த்தார். ஓஹோ, நல்லா இருக்கே, அவ்வளவுதான். சோ இது என்னது? சிந்திக்காத ஒரு மக்கள். அதாவது ஆண்டவருடைய ஓமையை பார்க்கும் பொழுது வசனம் என்ன செய்து விதையாக அது விதைக்கப்படுகிறது. ஒரு சில விதைகள் எங்க உள்ளது? அது வழி அருகே, அது வழியில. சோ அந்த வழியில விழும் பொழுது என்ன ஆகுது? பறவைகள் வந்து கொத்தி கொண்டு. சோ இங்கு நடக்கிற அற்புதம் கூட இவங்க என்ன செய்யறாங்க? வழி அருகிலே விழுகிற விதையை போல பார்க்கிறாங்க, சிந்திக்கவில்லை.
ஆனால் பேதுரு யோவான் அவர்களை சிந்திச்சு வைக்கும்படி அவர்களுக்கு பிரசங்கம். ஒருவேளை பேதுரு யோவான் பிரசங்கம் பண்ணல, அவங்க என்ன செய்வாங்க? பார்வையாளராகவே திரும்பி போய். சோ இது நடந்தது எதற்காக? இதில் தேவன் எப்படி வெளிப்படுகிறார், இந்த தேவனுடைய கிரியை என்ன என்று எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு பேதுரு யோவான். இப்படி ஒரு திரள் கூட்டமான மக்களும். மூன்றாவது யாரும் பார்க்கிறோம், பரிசேயரும் வசனத்தை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் பேதுரு. அதனாலதான் உபாகமத்திலிருந்து சொல்றார். உபாகமத்துல மோசே சொன்ன தீர்க்கதரிசி இவர்தான். அதில் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யல, அவர்கள் வியந்தார்களே ஒழிய அவர்கள் தேடவில்லை, சத்தியத்தை தேடவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. மூன்று விதமான கூட்டம். இன்றைக்கும் மூன்று விதமான கூட்டம். நாம் பேதுரு யோவானை போல ஆண்டவரை அறிந்த கூட்டத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கு சபையில உள்ள பெரும்பாலானோர் வேடிக்கை பார்க்கிற கூட்டமாக, கைத்தட்டுச்சுன்னா கைத்தட்டு சொல்லுவாங்க, கையை உயர்த்துச்சுன்னா கையை உயர்த்துவாங்க, உட்காருங்கன்னா உட்காருவாங்க, எந்திரிங்கன்னா எந்திரிவாங்க, தசம்பாத கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அதோட சரி, வேடிக்கை பார்க்கிற கூட்டம். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இல்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பிரசங்கிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பேதுரு யோவானுடையது. மனம் திரும்புங்கள். சும்மா அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு வந்தா போதாது. மனம் திரும்புங்கள், செயல் வீரர்களாய் மாறுங்கள், கிரியை செய்கிறவர்களாய் மாறுங்கள். அந்த கூட்டத்தோட நம்ம இருக்கோம். மூணாவது என்னது? கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமான காரியம் தான், ஆனா ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள், ஆனால் விசுவாசிக்க. இங்கே என்ன பார்க்கிறாங்க? படிப்பறிவில்லாத சீஷர்கள் ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள், அதையும் பார்க்கிறாங்க, வியக்கிறார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. வியந்தால் மட்டும் போதாது, விசுவாசிக்கவே. இவர்கள்லாம் இருதயத்தை கடினப்படுத்தினர். தன்னுடைய இருதயங்களிலே இயேசுவை நிராகரித்தவர். அதனால அவங்க வியக்கம் தான் முடியுமே ஒழிய அவங்களால் ஒன்றும் செய்யப்படும். இங்க என்ன பார்க்கணும்? நாம் எந்த கூட்டத்தை சேர்வோம்? இன்றைக்கு உலகத்திலே கிரியை செய்கிறவர்களா, செயல்படுத்துகிறவர்களா, நற்செய்தி அறிவிப்பவர்களா, மக்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டவர்களா செயல்படுகிறவர்களா இருக்கிறோம், அல்லது வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறோம், அல்லது வியக்கிறோம், இருதயத்தை கடினப்பட்டு விசுவாசியாமல் இருக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறோம். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.